தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் எடுப்பதாகத்தான் இருந்தது. அவருக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டதனால் அதற்கு பதிலாக நம்முடைய தலைமை பயிற்சியாளர் அருமை தோழர் கேசவன் அவர்கள் தொடர்ந்து சேமிப்பு வங்கியினுடைய 2வது பாடத்தினை தற்பொழுது எடுக்க இருக்கின்றார். அனைவரும் கவனமாக பாடத்தினை கவனித்திட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாடம் முடிந்த பின்னால் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனடியாக ஒரு 10 நிமிடத்திற்கு நீங்கள் அவரை கேட்கலாம். அப்படி முடியவில்லை என்றால் பேரவை அகாடமி குரூப் 1, குரூப் 2விலே உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவிட்டால் நிச்சயமாக நம்முடைய டியூட்டர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள். ஆக இந்த வகுப்பினை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேசவன், நீங்க பிகின் பண்ணிடுங்க. கேசவன். அனைவருக்கும் வணக்கம். அதான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னமோ அதே தான் இதுல இருக்கு. ஜெனரல் சேவிங்ஸ் ப்ரமோஷன் ரூல் எந்த தேதியில இருந்து வந்தது, பேன் கார்டு வந்து மேண்டேட்ரி, பேன் கார்டு கொடுக்கலாம் 6 மாசத்துல வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படிங்கிறது. அப்புறம் நாமினேஷன் எத்தனை பேர் போடலாம், 4 பேரை போடலாம். அப்புறம் நாமினேஷனுக்கு வந்து இல்லிட்ரேட் டெபாசிட்டரா இருந்தா வந்து அட்டஸ்டேஷன் வந்து கம்பல்சரி, லிட்ரேட் டெபாசிட்டரா இருந்தா விட்னஸ் வந்து நாட் ரெக்வயர்டு. இது வந்து ஷெட்யூல் ஆஃப் சார்ஜஸ். இது வந்து நான் இன்னும் அப்டேட் பண்ணல. நாமினேஷன் கேன்சலேஷன் ஃபார் நாமினேஷன் ஃப்ரீ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது நான் சொல்லலை, கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். இப்போ வந்து நம்ம பிரான்ச் ஆஃபீஸஸ்ல விவோல வித்ராயல் எடுக்கணும்னா எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா, எவ்வளவு நாள் எடுக்கலாம். அந்த பிபிஎம்ஏ வித்ரா வாரண்ட்ல கையெழுத்து போட்டு, பிபிஎம்ஏ வித்ராயல் ஃபார்ம்ல போஸ்ட் மாஸ்டர் இடத்துல கையெழுத்து போட்டு உடனே பணம் கொடுக்கறதுக்கு 20,000 வரைக்கும் கொடுக்கும். சரியா? இது வந்து இப்ப மாறினது. அதாவது இப்ப என்ன 2021 மாறிடுது. அதே மாதிரி டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னா 50,000 வரைக்கும் ஒரு பர்டிகுலர் நாள்ல பிரான்ச் ஆஃபீஸ்ல பண்ணலாம். இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ். இந்த லிமிடேஷன்ஸ்லாம் எஸ்ஓல கிடையாது. வித்ராயல் எஸ்ஓல வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், வித்தவுட் லிமிட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். பட் விவோனா 20,000 தான் எடுக்க முடியும். விவோல பிபிஎம் கையெழுத்து போட்டு. அப்ப 25,000 என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு போஸ்ட் மாஸ்டர் வந்து சாங்ஷன் பண்ணி தான் நீங்க எடுக்க முடியும். சரியா? இது ஒண்ணு. அடுத்தது டெபாசிட் வந்து 50,000 தான் விவோல பண்ண முடியும் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு அப்படின்றது ஞாபகம். நெக்ஸ்ட் 50,000 ஷால் பி அலௌட் இன் அதர் சால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சால் அப்படின்னா சர்வீஸ் அவுட்லெட். இதான் சாலோட எக்ஸ்பான்ஷன். இப்போ நீங்க வந்து பிணக்கில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு சால், அதாவது ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் சிபிஎஸ் ஆஃபீஸ், தட் மீன்ஸ் ஒரு எஸ்ஓன்றது ஒரு சால். விவோன்றது அந்த சாலு கீழே இருக்க அக்கௌண்ட் தான். விவோடைய அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த சேம் சால். இப்போ நீங்க வந்து ஒரு சால்ல இருந்து இன்னொரு சால், தட் மீன்ஸ் ஒரு எஸ்ஓல இருந்து இன்னொரு எஸ்ஓல போய் பணம் எடுக்கணும் அப்படின்னா 50,000 வரைக்கும் பண்ணலாம். இது தெரிஞ்சு. இது இன்னொன்னு, இப்போ வந்து கேஷா ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் பேன் கார்டுல கேஷா எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து there is a tax deduction at source. அதுதான் டிடிஎஸ் பேரு. இந்த டிடிஎஸ் பிடிப்பாங்க. கேஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போய் கவுண்டர்ல போயிட்டு வித்ராயல் ஃபார்ம் கொடுத்து கேஷா எடுத்தா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபைனான்சியல் இயர்ல அவருக்கு 4-5 மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், நாட் ஓன்லி இன் போஸ்ட் ஆஃபீஸ். சரிங்களா? பேங்க்லயும் அவருக்கு அக்கௌண்ட் இருக்கு. 10 பேங்க்ல 10 அக்கௌண்ட் வச்சிருக்காரு, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா எல்லா அக்கௌண்ட்டையும் சேர்த்து அவர் கேஷா எடுக்கிற ரூபாய் 20 லட்சத்தை தாண்டி 1 கோடிக்குள்ள இருக்குதுன்னா முதல் 20 லட்சத்துக்கு எதுவும் டாக்ஸ் கிடையாது. 20 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா 1 கோடிக்கு உள்ளன்னா 2%, 1 கோடிக்கு மேல போச்சுன்னா 5%. சரியா? இது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்களுக்கு. அதுதான் ஐடிஆர்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இப்போ நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணாதவங்களுக்கு. இது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் எதுவும் இல்லை. 1 கோடிக்கு மேல போனா 2% வந்து இந்த மாதிரி டிடிஎஸ்ஸா பிடிப்பாங்க. இது தெரிஞ்சு.
இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருக்கேன். போன கிளாஸே சொன்னேன், எஸ்பி அக்கௌண்ட் வந்து எத்தனை பேர் எத்தனை அடல்ட் வந்து ஒன்னா சேர்ந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணலன்னா 3 adults கேன் ஓபன் தி அக்கௌண்ட். இதெல்லாம் போன கிளாஸ் பார்க்க. இதுதான் நான் வந்து சொன்னேன். இன்னொன்னு, இல்லிட்ரேட் டெபாசிட்டர் வித்ராயல் எடுக்கிறார். அதாவது வந்து கையெழுத்து போட தெரியாம தன்னுடைய கை ரேகையை வந்து பதிஞ்சு எடுக்கிறாரு இல்லையா, அதுக்கு வந்து LTI அப்படின்னா லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், தட் ஷுட் பி அட்டஸ்டட் பை எ ரெஸ்பான்சிபிள் பர்சன் நோன் டு போஸ்ட். இதுக்கும் போன கிளாஸ் சொல்லிட்டேன். இந்த ஐபிபி எப்படி கால்குலேட் பண்றாங்க, சரியா? இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஐபிபி வழியா கால்குலேட் பண்றாங்க. இது நீங்க தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ஆர்டியும் சொல்லலாம். இதெல்லாம் வந்து கரண்டா இருக்க இப்ப இருக்க இது வந்து ரொம்ப அப்டேட்டட் ஸ்லைட் தான். ரெக்கரிங் டெபாசிட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ ஆஸ் ஆஃப் நோ 6.7 தான். 100 ரூபாய் மெச்சூரிட்டிக்கு 7136 ரூபாய் 58 பைசா. ஏன் 58 பைசா படிக்கணும்னா, இப்ப கணக்குல வந்து கொஸ்டின்ல வந்து 1000 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 71,365 ரூபாய். 10,000 ரூபாய் அப்படின்னா 71,000 ஆமா. ஸோ அந்த ஃபுல் இன்டீஜர் முழு நம்பர் வரா மாதிரி அந்த கணக்குல கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த ஃபிராக்ஷனோட போட்டிருக்கேன். ஸோ 7136.58 100 ரூபாய் டினாமினேஷன். சார் 7136 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதாது அப்படின்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து இந்த ரிபேட்டோட இது ஃபைன் எப்ப கொடுப்பாங்க, சரியா? இதெல்லாம் போன கிளாஸ் சொன்னேன். இதுதான் முக்கியமானது. இந்த டிஃபால்ட்னா பணம் கட்டாம விடுபட்ட மாதம். இந்த பணம் கட்டாம விடுபட்ட மாதம் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எத்தனை டிஃபால்ட் அளவுது? 4 டிஃபால்ட் அளவு. 4 டிஃபால்ட் அலோவ் பண்ணும்போது கஸ்டமருக்கு இருக்கிற ஆப்ஷன் பாருங்க, எனி ஆஃப் த டிஃபால்டட் மந்த் வாங்கிக்கலாம். அதாவது வந்து வெறும் விடுபட்ட மாசத்தை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு அவர் வாங்கிக்கலாம். அல்லது மொத்த மாதத்தையும், இப்போ 3 மாதம் விடுபட்டு போயிருக்குன்னா 3 விடுபட்ட மாதத்தையும் வாங்கிக்கலாம். அல்லது மொத்த விடுபட்ட மாதம் பிளஸ் கரண்ட் மந்த்தினுடைய அந்த தவணை தொகையும் வாங்கிக்கலாம். இது வந்து கஸ்டமருக்கு இருக்கிற ஆப்ஷன். இதே 4 வரைக்கும் தான் அந்த லிபர்ட்டி. நான் உங்ககிட்ட முதலே சொன்னேன், இப்போ 60 மாசம் டெபாசிட்ன்றது 60 மாசம், ஐ மீன் 60 தவணைகள் வந்து ஒரு ஆர்டில வந்து அலவுடு. அப்போ முதல்ல வந்து அவர் வந்து 4 டிஃபால்ட் வரைக்கும் அலவுடுன்னா அந்த 4 டிஃபால்ட் எங்க வேணாலும் இருக்கலாம். 10வது மாதம் டிஃபால்ட்டா இருக்கலாம், 20வது மாதம் டிஃபால்ட்டா இருக்கலாம், 30வது மாதம் டிஃபால்ட்டா இருக்கலாம். அந்த மாதிரி 4 டிஃபால்ட்ன்றது அந்த 60 மாதத்துல எங்க வேணாலும் விரைவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இதே வந்து 5 டிஃபால்ட்னு இருந்தா அவருக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது, கட்டாயம் வந்து அவர் கட்டியே ஆகணும். 6வது வந்தாலும் அதே மாதிரிதான். 6 தாண்டிடுச்சுன்னா அவருக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூடு தான். அந்த அக்கௌண்ட்டை உங்களால ரிவே பண்ணவே முடியாது. இதையும் சொல்லிட்டோம். வித்ராயல் எப்போ கொடுப்பாங்க நம்ம அங்க விடுபட்டு போனது வந்து இதுல இந்த ரெட்ல போட்டிருக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்டி வித்ராயலுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 2% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ரீபேமெண்ட் ஆஃப் வித்ராயலுக்கும் டிஃபால்ட்டுக்கு இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, டிஃபால்ட் ஒரு 4 டிஃபால்ட் இருக்குன்னா கஸ்டமருக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 3 ஆப்ஷன்ல அவர் வந்து ஏதாவது ஒரு மாசத்தை மட்டும் கட்டிட்டு 3 டிஃபால்ட் இருக்குன்னா ஒரு டிஃபால்ட் மந்த்துக்குரிய தவணையை மட்டும் கட்டிட்டு கூட மீதி 2 டிஃபால்ட் கண்டினியூ பண்ண வைக்கலாம். அல்லது 3 டிஃபால்ட்டும் கட்டலாம், அல்லது அந்த கரண்ட் மாதத்தை சேர்த்து கட்டிக்கலாம். ஆனா இந்த ரீபேமெண்ட் ஆஃப் வித்ராயல்ல லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ரீபேமெண்ட் ஆஃப் வித்ராயல் ஷுட் பி மேட் அலாங் வித் மந்த்லி டெபாசிட்ஸ் ஒன்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவணை முறையில வந்து வாங்கின லோன் அவர் ரீஃபண்ட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல கட்டாயம் அவர் மந்த்லி டெபாசிட்ஸ் வந்து கட்டியே ஆகணும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது 3 வருடங்கள் கழித்து கணக்கு துவங்கினதுல இருந்து
3 வருடங்கள் கழித்து தான் வந்து உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ கணக்கு துவங்கினதுல இருந்து 3 வருடம் கழித்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு டெபாசிட் கட்டி இருந்தா கூட 3 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 36 மாசம் கட்டி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்போ பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐல எடுத்தீங்கன்னா ஒரு பாலிசி வந்து கஸ்டமர் வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னா 36 தவணைகளையும் கட்டி இருக்கணும், 3 வருடமும் முடிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் 36 பாலிசி துவங்கி 36 மாதமும் கடந்திருக்கணும், 36 தவணைகளையும் கட்டாயம் கட்டிருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் ஆர்டில கிடையாது. அதே மாதிரி டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்டையும் நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அது எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து மாதாந்திர தவணை கட்டாம விட்டுட்டு அபராத வட்டி கட்டி இருந்தாருன்னா அந்த நேரத்துல அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதை நான் போன கிளாஸ் சொன்னேன். நெக்ஸ்ட் இதையும் சொல்லிட்டேன், எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கொஸ்டின் கேட்க போறது இந்த மாதிரி கேள்விதான். நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், ஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டி லோன்ல இருந்து கேள்வி, இல்லைன்னா ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம்ல இருந்து தான் கேள்வி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம் அண்டர் ஆர்டி அப்படின்னு கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு தான் கேட்பாங்களே. ஏன்னா எல்லாத்தையும் படிச்சாலும் இன்கரெக்ட் மாதிரி தெரியும். கொஸ்டின்ல இன்கரெக்ட்னு கேட்டாங்கன்னா எல்லாமே இன்கரெக்டா தெரியும். கொஸ்டின்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்ன்ட்டா 4 பாயிண்ட் கொடுத்துருந்தா 4மே கரெக்டா தான் தெரியும். இது வந்து எக்ஸாமோட டென்ஷன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸோட தான் படிக்கணும். இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி. இந்த ஸ்கீம் வந்து மேக்சிமம் ஒரே ஒரு 100 ரூபாய் ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அல்லது அதாவது இந்த கஸ்டமர் இஸ் ஹேவிங் மல்டிபிள் ஆர்டி அக்கௌண்ட், ஒருத்தர் பெரிய அக்கௌண்ட் வச்சிருக்காரு, இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி இருக்குன்னு வச்சுங்க, இந்த கண்டிஷன் எல்லாமே அதற்கு பொருந்தி இந்த தொகை இந்த அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்ததுன்னா அந்த நேரத்துல அந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு இப்போ வந்து ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம்ல 100 ரூபாய் டினாமினேஷன் கொண்ட மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சிருந்தாருன்னா ஒரு 100 ரூபாய் ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்கீம்ல பணம் கொடுப்பாங்க. சப்போஸ் இஃப் த கஸ்டமர் இஸ் ஹேவிங் ஹையர் டினாமினேஷன் தென் 100 rupeesனாலும் இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம்ல பெனிஃபிட் 100 rupeesக்கு எவ்வளவு வருமோ அதை கொடுத்துருவாங்க. மீதி அவருக்கு அதோட அதிகமா வரணும்னா மீதி அமௌண்ட் கொடுப்பாங்க, அதோட கம்மியா வரணும்னா விட்டுருவாங்க. இதை நீங்க புரிஞ்சு. கண்டிஷன் நம்பர் 1, கஸ்டமரோட இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் மாதிரி. அப்பனா கட்டாயம் வயது வரம்பு வந்து இந்த ஸ்கீம்ல இருக்கு. அப்போ 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும். அக்கௌண்ட் வந்து 2 வருஷம் கடந்திருக்கணும், 24 மாசம் கட்டி இருக்கணும். 2 வெவ்வேறு 2 ஒண்ணு கிடையாது. 2 வருஷம் கணக்கு ஆரம்பிச்சதுல இருந்து 2 வருஷம் ஆயும் இருக்கணும். இடையில அவர் 24 மாசம் கட்டாயம் கட்டி இருக்கணும். 20 மாசம் கட்டிட்டாரு, கணக்கு ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவருக்கு இந்த ஸ்கீம் கிடையாது. அதே மாதிரி முதல் 24 மாசத்துல ஒரு வித்ராயல் கூட அவர் வந்து எடுத்திருக்க கூடாது. தட் மீன்ஸ் கணக்கு துவங்கினதுல இருந்து 2 மாசத்துல அவருக்கு வந்து வித்ராயல்ன்றது எடுக்காம இருந்திருக்கணும். ஆனா வித்ராயல் எடுப்பதற்கு முதல் 1 வருஷம் கழிச்சே வித்ராயல் எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டா யார் இருக்காங்களோ அவங்களுதான் இந்த ஸ்கீம்ல இது கிடைக்கும். நெக்ஸ்ட், அக்கௌண்ட் டிஸ்கன்யூ ஆயிருக்க கூடாது. அக்கௌண்ட் டிஸ்கன்யூன்னா 6 டிஃபால்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிளைம் வந்து 1 வருடத்துல இருந்து, அதாவது டிபாசிட்தாரர் இறந்ததுல இருந்து 1 வருடத்திற்குள்ள கிளைம் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு கிளைம் ப்ராசஸ் பண்றதை பத்தி கவலை இல்லை. நீங்க அப்ளிகேஷன் ப்ரெசென்ட் பண்றது ஏன் அந்த மாதிரி 1 வருஷம் அப்படின்னா, சப்போஸ் வந்து கிளைம் வந்து வீட்டுல இருக்கும், இறந்துட்டு இருப்பாங்க, புக்ல வந்து அவர் ஆர்டி பணம் கட்டினதே குடும்பத்தினருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி சூழல்ல அவங்களுக்கு ஒரு லெவரேஜ் கிடைக்கணுங்கிறதுனால கிளைம் வந்து டிபாசிட்தாரர் இறந்ததிலிருந்து 1 வருடத்திற்குள்ள நம்ம கட்டாயம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம் கிளைமை பொறுத்த வரைக்கும்
ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான் செட்டில் பண்ணுவாரு. 100 ரூபாய் டினாமினேஷன் தானே அப்படின்னு சப் போஸ்ட் மாஸ்டரே பண்ண முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அலோன் இஸ் காம்பிடன்ட். எப்படி முதல்ல டிரான்ஸ்ஃபர் வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியும் நான் சொன்னேன், அதே மாதிரி சைலண்ட் அக்கௌண்ட் ரிவைவல் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் மட்டும்தான். நெக்ஸ்ட் சார் ஒரு டவுட் சார். டவுட் கடைசியா கேட்டுக்கலாமாமா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிடி. டிடியை பொறுத்த வரைக்கும் டிடின்றது டைம் டெபாசிட். நம்ம கிட்ட இருக்கிறது 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர் டிடிஸ் தான் இருக்கு. இதுல கொஸ்டின் வந்து பல தடவை கேட்டிருக்கான், எந்த டிடி மட்டும் இன்கம் டேக்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு. தட் இஸ் 5 இயர் டிடி. ஸோ 5 இயர் டிடி மட்டும்தான் இன்கம் டேக்ஸுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதற்கு எலிஜிபிளோ அவங்க எல்லாருமே டிடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதற்கும் எலிஜிபிள் தான். மோட் ஆஃப் டெபாசிட் இது கேஷோ செக்கோ. செக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் தி செக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எந்த தேதியில வேணாலும் செக்கு கொடுக்குறாங்க. செக்கை எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்ல போட்டு பேங்க்ல இருந்து நமக்கு பணம் வந்த பிறகுதான் போஸ்ட் ஆபீஸினுடைய அக்கௌண்ட்டுக்கு பேங்க்ல இருந்து பணம் டிரான்ஸ்பர் ஆன பிறகு மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். ஆர்டிக்கு மட்டும் டேட் ஆஃப் பிரசன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் எந்த தேதியில பணம் கொடுக்குறாரோ. ஏன் அப்படின்னா இன்னைக்கு டிடி ஓபன் பண்ண கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு அவர் ஓபன் பண்றது அவருக்கு பெரிய பாதிப்பு வராது. ஆனா ஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த தவணையை வந்து தள்ளி கட்டினா அவருக்கு அபராத வட்டி வரும் இல்லையா, அதனால ஆர்டியை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் பிரசன்டேஷன். குறைந்தபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சம் நோ லிமிட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. இன்ட்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆனுவலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் பணம் போடுறாரு, அவருக்கு வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கூட்டு வட்டி, அது காலாண்டிற்கு ஒரு முறை கூட்டி எடுப்பாங்க. எடுத்த பிறகு அந்த வட்டியை தனியா எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து அசல்ல வந்து பழைய பிரின்சிபலே போயிடும். இன்னொன்னு 1 வருடம் கழிச்சு இந்த வட்டின்றது தனியா அசல்ல இருந்தே பிரிஞ்சிடும். 10,000 ரூபாய் நீங்க போடுறீங்க, நான் தோராயமா சொல்றேன், வட்டி ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தோராயமா தான். 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி வருதுன்னா 2வது வருஷம் ஒரு 3 வருஷம் டிடியோ இல்ல 5 வருஷம் டிடின்னு வச்சுக்கோங்க. 2வது வருஷம் என்ன ஆகுதுன்னா அசல் திரும்ப 10,000 ஆயிடும். அப்போ இந்த வட்டிங்கிற 1000 ரூபாய் தனியா பிரிஞ்சு நம்முடைய எஸ்பி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதே மாதிரி இந்த வட்டியை வந்து வாங்குறது வாங்காதது உங்களுடைய ஆப்ஷன். இப்போ வந்து கம்பல்சரி வந்து டிடிக்கு வந்து நீங்க எஸ்பி அக்கௌண்ட்டை வாங்கிக்கிறோம், அது போய் அங்க ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடும். 1 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடும். வாங்கலைன்னா அவருக்கு எந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்றேன். 10,000 ரூபாய் போடுறாருன்னா முதல் வருஷமும் அவருடைய அசல் தொகைங்கிறது 10,000 ரூபாய் வந்துச்சு, அதுக்கு ஒரு வட்டி 1000 ரூபாய் வருதுன்னா அதை எடுத்து தனியா வச்சுட்டு திரும்ப 2வது வருஷம் அவருடைய அசல் தொகைங்கிறது 10,000 தான் ஆரம்பிக்கும். சப்போஸ் சண்டே அல்லது ஹாலிடேவா இருந்ததுன்னா அந்த வட்டிங்கிறது முந்தின நாளே போய் உட்காந்துருக்கும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எப்போ அலோவ் பண்ணுவாங்க? ஆஃப்டர் 6 months. சரியா? ஆனா இப்போ மாறி இருக்கு, நான் சொல்றேன். ஆஃப்டர் 6 months எல்லா டிடிக்கும் எக்ஸப்ட் 5 இயர் டிடி. ஏன் அப்படின்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ கம்ப்ளீட்டட் இயரா இருந்ததுன்னா அதாவது வந்து 1 வருஷத்துக்குள்ள அவர் வந்து டிடியை வந்து க்ளோஸ் பண்றாங்கன்னா முதல் 6 மாசத்துக்கு அவரால் எதுவும் பண்ண முடியாது, புஸ்தகத்தை வேடிக்கை பார்த்து தான் இருக்கணும். 6 மாசம் முடிஞ்ச பிறகு எடுத்து போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல புக்கை கொடுக்குறாரு, பணத்தை வாங்கிப்பாரு. எவ்வளவு வாங்குவாருன்னா அந்த 6 மாசத்துல அசலு பிளஸ் எஸ்பில வச்சுருந்தா என்ன வட்டி கிடைக்கும் அந்த வட்டி வாங்கிப்பாரு. 1 வருஷம் கழிச்சு
ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் தான், 12 மாசம் வரைக்கும் தான் ரூல். 6க்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 5 இயர் சாரி ஒரு 3 இயர் டிடி போடுறாங்க. ஒரு 13 மாசம் கழிச்சு க்ளோஸ் பண்றாருன்னா 12 மாசத்துக்கு அவருக்கு கம்முன்னு வச்சிருந்தாலே அவருக்கு ஒரு வருஷம் டிடி வட்டி கிடைச்சிருக்கல. அப்போ ஒரு வருஷம் டிடியோட வட்டி -2%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷம் டிடிக்கு 6.9%. அப்போ -2%னா 4.9% அவருக்கு கிடைக்கும். அது கூட்டு வட்டி. அதனால வந்து எஸ்பில இருக்கிறதோட அதிகமான வட்டியே கிடைக்கும். இதே ஃபார்முலா தான். இப்போ 3 இயர் டிடிய 25 மாசம் கழிச்சு அவர் க்ளோஸ் பண்ணாருன்னா 2 வருஷம் டிடியினுடைய வட்டிக்கு தான் 7%, -2, அப்ப 5%. இப்படிதான் கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டட் மந்த் நான் சொன்ன 25 மாசம், அப்போ ஒரு 24 மாசத்துக்கு டிடி வட்டி கொடுத்துருவாங்க. அதுல வர தொகையை அசலா வச்சுக்கிட்டு 25வது மாசத்துல எஸ்பி வட்டி கொடுப்பாங்க. சரியா? இதுல ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பெய்ட் இஃப் எனி ஷுட் பி அட்ஜஸ்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க ஒரு மாசம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா டிடி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, வட்டி எடுத்துட்டு போயிட்டு எஸ்பில போஸ்ட் பண்ணிருது இல்லையா? அப்ப நீங்க பிஎன்சி பண்ண போறீங்கன்றது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. 24 மாசம் முடிஞ்சிச்சுன்னு உடனே 2 வருஷம் டிடிக்கு வட்டி எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். பிஎன்சி பண்ணும்போது ஏற்கனவே கொடுத்தது 2 வருஷத்துக்குடைய டிடி, சாரி 2 வருஷத்தினுடைய வட்டி. 3 வருஷம் டிடியா இருந்தா 3 வருஷத்துக்கு என்ன, 3 வருஷம் டிடிக்குரிய வட்டி விகிதத்துல முதல் வருஷம் வட்டி வாங்கிட்டீங்க, 2வது வருஷம் வட்டி வாங்கிட்டீங்க. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ 5 இயர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல எஸ்பி ஆர்டரே கேட்கலாம். சரியா? எஸ்பி ஆர்டர் நம்பர் 22/2023. நான் இந்த கொஸ்டின் போன தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா போன தடவை வரல. இந்த தடவை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் 5 இயர் டிடிய 4 வருஷம் முடிஞ்ச பிறகு மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும். அதாவது 5 வருஷம் டிடியே வந்து எதுக்காக ஓபன் பண்றாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு தான். அதை ஏமாத்தி 6 மாசத்துலயே க்ளோஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால ஒரு கிராஸ் செக் மெக்கானிசம் பண்ணிட்டாங்க. அப்போ 5 வருஷம் டிடிய 4 வருஷம் கழிச்ச பிறகுதான் க்ளோஸ் பண்ண முடியும். 4 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் டிடி வட்டிலாம் தரமாட்டோம், எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 5 வருஷம் டிடிய இன்கம் டேக்ஸ் வந்து வரி விலக்கு பெறுவதற்காக ஓபன் பண்ணிட்டா அவன் வந்து 5 வருஷமும் அதுல வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ற அந்த கண்டிஷனை வந்து கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட தேதி, எந்த குறிப்பிட்ட தேதி 10/11/2023 தான் இந்த எஸ்பி ஆர்டர் 22 வருது. இந்த தேதிக்கு பிற்பாடு ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இந்த கட் ஆஃப் டேட் 10/11/2023க்கு முன்னாடி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு இந்த விதி பொருந்தாது, ஏற்கனவே இருக்கிற பழைய விதியே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி, அந்த குறிப்பிட்ட பீரியட் 1 இயர்னா 1 இயர், 2 இயர்னா 2 இயர், 3 இயர்னா 3 இயர், 5 இயர்னா 5 இயர். இது நீங்க அதிகம் நம்ம கேள்விப்படாததா இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிடி அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஆர்டி அக்கௌண்ட் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோமோ அதே மாதிரி டிடி அக்கௌண்ட்டையும் எக்ஸ்டெண்ட். ஆர்டி அக்கௌண்ட்ல ஆனா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆர்டி அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்டென்ஷன் வித் ஆர் வித்தவுட் டெபாசிட். இங்க டெபாசிட்லாம் கிடையாது. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே பண்ணிட்டே போகலாம். சரி, எப்படி டிடி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிடி முழுமையா அதனுடைய மாதத்தை முடிஞ்ச பிறகு அந்த டிடியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் 1 இயர் டிடினா 1 இயர் முடிஞ்ச பிறகுதான் நம்ம வந்து 1 இயர் டிடியை முடிஞ்ச பிறகுதான் 12 மாசம் முடிஞ்ச பிறகுதான் அந்த டிடியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி எப்போ எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் புக்கு பண்ண மேல இருக்கு கட்சிது சார், எங்க அப்பா போட்டுருந்தாரு 2 வருஷம் டிடி, அவர் போட்டு 20 வருஷம் ஆகுது, இப்போ எனக்கு அந்த டிடி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு. இப்போ 1 வருஷம் டிடியை ஒருத்தர் ஓபன் பண்ணிட்டாரு, மச்சூரிட்டி முதிர்வு தொகை காலத்துக்கு பிறகு அந்த டிடியை மீண்டும் டிடியாவே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, கண்டிஷன் நம்பர் 1 வந்து அது எத்தனை வருஷம் டிடியா முழுமையா ஓபன் பண்ணியிருந்தாங்களோ முதல்லயே 1 வருஷம் டிடினா எக்ஸ்டென்ஷனும் 1 இயர் டிடி தான் பண்ண முடியும். ஆனா அந்த முதிர்வு காலத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தோம்னா, இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இப்போ 2 வருஷம் டிடி ஒருத்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் குறைந்தபட்சம் 24 மாசம் முடிஞ்ச பிறகு முதிர்வு தொகை முடிஞ்ச பிறகுதான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுல தான் சார் பெனிஃபிட் அப்படின்னா,
ஃபார்ம் எல்லாம் எழுதி தர வேண்டியதே இல்லை. சரியா? ஃபார்ம் எல்லாம் எதுவும் இல்லாம அப்படியே டிடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஃபார்ம் 3ன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஃபார்ம் 3 ஃபில் பண்ணி கொடுத்தா அப்படியே டிடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 24 மாசம் முடிஞ்சு ஒருத்தர் வந்து கொடுக்குறாருன்னா அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 24 மாசத்துக்கு அந்த டிடியை போட்டுக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி அவர் இந்த டிடி எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த வசதியை அவர் அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்னா 12 மாசத்துக்குள்ள அவர் வந்து, அதாவது வந்து 36 மாசத்துக்குள்ள வந்து அவர் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபார்மை கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றதுல ஒரே ஒரு பெனிஃபிட் அது மட்டும்தான். ஏன் அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கு பாருங்க. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது மெச்சூரிட்டி வட்டி விகிதம்ங்கிறது அந்த டிடி வந்து ஒரிஜினலா 2 வருஷம் முடிச்ச பிறகு என்ன வட்டி கிடைச்சிருக்குமோ, சாரி அன்னைக்கு டேட்ல என்ன வட்டி விகிதம் இருக்கோ அதே வட்டி விகிதத்துல தான் இது தொடர்ச்சி ஆகும். அதாவது வந்து இப்போ வந்து ஒரு டிடி வந்து நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, முதிர்வடையும் போது ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னா முதிர்வடையும் போது என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் எக்ஸ்டெண்டடுக்கு பொருந்தும். இந்த ஓபன் பண்ணும்போது இருந்தது பொருந்தாது. ஸோ ஒரு டிடியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதே நம்பர் ஆஃப் மந்த்துக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 1 இயர் டிடினா 1 இயர் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 2 இயர் டிடினா 2 இயர் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா அந்த டிடியை கொண்டு வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு கொடுப்பதற்கான கால அவகாசங்கிறது தான் வேறுபாடு இருக்கு. 1 இயர் டிடினா முதிர்வடைந்த தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ள இருந்து கொடுத்துருந்தோம். 2 இயர் டிடினா முதிர்வடைந்த தேதியிலிருந்து 12 மாசத்துக்குள்ள கொடுத்துருந்தோம். 3 இயரும் 5 இயரும் 18 மாசத்துல கொடுத்துருந்தோம். இதை விட ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஒரு அக்கௌண்ட்டை, டிடி அக்கௌண்ட்டை ஆர்டி அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒரு தடவை தான் பண்ண முடியும். 5 வருஷம்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 10வது வருஷம் உங்களுக்கு வேற எந்த நோ அதர் வே டு கோ க்ளோஸ் தான் பண்ணணும். பட் டிடி அக்கௌண்ட்டை ஒரு தடவை க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா திரும்ப 2வது எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதற்கு பிறகு பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் இப்போ நம்ம வந்து இப்போ ஏதாவது ரீசார்ஜ் பண்றீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பே எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பில்லு வருதுன்னா, கிரெடிட் கார்டு பில்லோ இல்லை ஃபோன் பில்லுனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வருது, அதுவே எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பினாக்கல் இருக்கு. நீங்க வந்து முதல்லயே வந்து கொடுத்துடலாம், எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா. நீங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்ற அவசியம் கூட இல்லை. அதுவே வந்து, அதாவது தட் மீன்ஸ் இந்த ஃபார்ம் 3 கூட கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெனியூவல் ஆகும். அதுதான் இது டிடிஎஃப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீம். இந்த மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எஸ்பியில மட்டும்தான் இதுக்கு முன்னாடி 2 அடல்ட் மட்டும் ஜாயின் பண்ணி ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கு. அதையும் இப்போ 2 or 3 மாத்திட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 2 அல்லது 3. மோட் ஆஃப் டெபாசிட் எல்லாம் அதே தான். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் வழியா ஓபன் பண்ணா, எஸ்ஏஎஸ்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ஏஜென்சி சிஸ்டம் அப்படின்னு பேரு. இந்த எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் வழியா ஓபன் பண்ணா அதுக்கு ஒரு 0.5% வந்து கமிஷன். இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து 1000 ரூபாய் அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 rupees ஓபன் பண்ணலாம். சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மினிமம் 9 lakhs, மேக்ஸிமம் 9 lakhs, மினிமம் 1000 rupees. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 1000 rupees, மேக்ஸிமம் 15 lakhs. 9 லட்சம் கொடுத்துருக்காங்க சிங்கிள் அக்கௌண்ட், ஆனா ஜாயிண்ட் அக்கௌண்ட் 15 lakhs தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். 9 லட்சம்னா இப்போ 18 லட்சம் நினைச்சுக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் 5 லட்சம். ஒரு இண்டிவிஜுவல் மேக்சிமம் 9 லட்சம் போடலாம் அப்படிங்கிறது SBRF 7 of 2023 தான் வந்து. இப்போ ஒரு பேரண்ட் இருக்காரு, அப்பா இருக்காங்க. அவர் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு, MIS 9 லட்சம் போட்டாங்க. இப்போ மைனரும் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்? மைனர் who attained 10 years, கார்டியன் ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இப்போ கார்டியன் வந்து அவருடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும்னு பண்றாருன்னு வச்சுக்கோங்க மைனர் பேர்ல. அப்போ என்னோட சிப்பே தான் கொடுக்குறேன். நான் வந்து 9 லட்சம் ஓபன் பண்ணிட்டேன், என் பையனுக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன்னா அப்போ 18 லட்சம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தனி நபருடைய லிமிட் தான். என்னுடைய லிமிட் 9 லட்சம், என்னுடைய பையனுக்கு 9 லட்சம். சரியா? அது
புரிஞ்சுக்கங்க, அதான் டிஃபரன்ஸ். இப்போ எனக்கே ஒரு பொண்ணு இருக்கு, இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா தாராளமா பண்ணும். இப்போ 3,9,27 லட்சம் எனக்கே கிடையாது. என்னுடைய லிமிட் 9 லட்சம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு மைனர் பேர்ல என்னுடைய சிப்பை மட்டும் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ணதுக்கான பாதுகாவலராக மட்டும் தான் நான் இருக்க போறேன். அது என்னுடைய லிமிட் இல்லை, என் பையன் லிமிட், என் பொண்ணு லிமிட். அதான் அந்த மீனிங், அந்த நோட்டு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் நேம். இது இப்போ கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், இது எல்லாமே கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இதெல்லாம் தேவையில்ல போனஸ். இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி பேமெண்ட் பண்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்பி அக்கௌண்ட்ல கொடுக்குறாங்க, கேஷா கொடுக்குறாங்க, செக்கா கொடுக்குறாங்க. இப்போ புதுசா இசிஎஸ் ஃபெசிலிட்டியோ இசிஎஸ் ஃபார்ம் 1 அப்படின்னு ஒரு இசிஎஸ் 1 அப்படின்னு மேண்டேட் பேர் இருக்கு. அந்த ஃபார்ம்ல வந்து கொடுத்தாங்க கஸ்டமர் அவருடைய எம்ஏஎஸ்னுடைய மாதாந்திர வட்டி கூட அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல வாங்கி அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் பண்ணணுன்ற கண்டிஷனை. அதே மாதிரி அக்கௌண்ட் ஓபன் எஸ்பி அக்கௌண்ட்டோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்டோ கொடுக்காம இப்போ ஓபனே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பழைய அக்கௌண்டா இருக்குன்னா இந்த வட்டி இருக்கு, அந்த வட்டி தனியா ஒரு இடத்துல இருக்கும், அந்த வட்டி எடுத்து கொடுப்போம். அந்த வட்டிக்கு வட்டிலாம் கிடையாது. நோ அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அன்ட்ரான் இன்ட்ரெஸ்ட். இப்போ 29, 30, 31 ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த தேதியெல்லாம் வந்து சப்போஸ் வந்து பிப்ரவரி மாசம் 28 நாள் தான் இருக்குது. அந்த மாதிரி தேதிலாம் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் மந்த்ல கொடுப்பாங்க. அதாவது ஒரு சில மாசம் 30 இருக்கும், ஒரு சில மாசத்துல 31 இருக்கும். லீப் இயரா இருந்தா பிப்ரவரி 29 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். அடுத்த பிப்ரவரி வந்து 28 தான் வரும். அப்ப எப்படி வட்டி கொடுக்குது அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் சண்டே ஹாலிடே வந்தா முன்னாலே வட்டி. ப்ரீமெச்சூர் க்ளோஷர், இந்த எம்ஐஎஸோட ப்ரீமெச்சூர் க்ளோஷரும் சீனியர் சிட்டிசனோட ப்ரீமெச்சூர் க்ளோஷரும் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, அண்டர்லைன் பண்ணி டெஃபினட். எம்ஐஎஸ் ப்ரீமெச்சூர் க்ளோஷர்ல இருந்து வரும், இது வரலன்னா அது வரும், அது வரலன்னா இது. எம்ஐஎஸ் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க? ஆஃப்டர் 1 இயர் தான் ப்ரீமெச்சூர் க்ளோஷரே அலவ். சரியா? எப்போ பர்மிட் பண்ணுவாங்கன்னா கணக்கு துவங்கினதுல இருந்து 1 வருடம் கழித்து தான் இந்த கணக்கையே நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கலாம், 1 இயர் to 3 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு மேல எவ்வளவு பர்சன்டேஜ். சப்போஸ் வந்து ஒரு கணக்கு துவங்கின ஒரு நபர் இறந்து போறாங்கன்னா அவர் அந்த முழு 5 வருடம் வந்து இல்லாம முன்னாடியே முடிச்சுட்டா அதை பிஎன்சியா கருத வேண்டியது. அப்ப இந்த 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் பொருந்தாது. டியூ டு டெத்துக்கு எந்த விதமான டிடக்ஷனும் பிடிக்கவும் மாட்டாங்க. அந்த 1 வருடம் ஆயிருக்கணும்ன்ற கண்டிஷனும் கிடையாது. 5 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு க்ளோஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து மந்த்லி அதை போனஸ் எனி அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம்னா பழைய தேதியில பழைய கணக்குகள் கூட இப்போ க்ளோஸ் பண்ணாம இருந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணாலுமே அந்த மாதிரி கணக்கா இருந்தா, அதாவது வந்து போனஸ் எந்தெந்த கணக்குன்னு சொல்லியிருக்காங்க. போனஸ் வந்து 2006 இருந்து 2007 2011 அப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு கிடையாது. இந்த இடைப்பட்ட காலமும் இந்த 2011 அப்புறம் ஓபன் பண்ண அக்கௌண்ட் கிடையாது. இந்த அக்கௌண்ட் எல்லாம் போனஸ் உண்டு. அந்த மாதிரி ஒரு பழைய அக்கௌண்ட் பறந்து கொண்டு வந்து ஒரு க்ளோஸ் பண்றாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு போனஸ் எலிஜிபிளா இருந்தா அதை கொடுக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுப்பாங்க. அவர் ஏதோ 2-3 மாசம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு காரணத்தினால வாங்காம இருந்தாருன்னா அது கொடுப்பாங்க. சப்போஸ் மெச்சூரிட்டி டேட் முடிஞ்ச பிறகு வந்தாருன்னா அவருக்கு போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்டும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீனியர் சிட்டிசனை பொறுத்தவரைக்கும் பொதுவா நம்ம சொன்ன அந்த கதை இங்க இல்லை. 10 வயசு ஆனவங்க ஓப்பன் பண்ணலாம், இண்டிவிஜுவல் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம், 2 அல்லது 3 அடல்ட் ஓப்பன் பண்ணலாம், மைனர் ஆன் பிகாப் ஆஃப் கார்டியன் ஆன் பிகாப் ஆஃப் மைனர் ஓப்பன் பண்ணலாம். 5 பாயிண்ட் தான் எல்லாத்துக்குமே. யாரும் 2 கேன் ஓப்பன்ல. அடல்ட் வந்து கார்டியன் ஆன் பிகாப் ஆஃப் மைனர், கார்டியன் ஆன் பிகாப் ஆஃப் அன்சவுண்ட் அப்படின்னு 5 பாயிண்ட். இதெல்லாம் இங்க பொருந்தாது. இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் அக்கௌண்ட், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு சலுகை. அதனால யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணான்றதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ரொம்ப ரொம்ப. இப்போ சிங்கிள் யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா இதுல 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு. சிங்கிள் ஜாயின், சீனியர் சிட்டிசன் 60 வயசு கடந்த நபர் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம்.
60 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு நபரா இருந்தா அவங்களுக்கு மட்டும் சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு நிறுவனம், அது வந்து பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி 55 வயசை கடந்து அவர் ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஏஜ் 55 அண்ட் அபவ் அப்படின்றா. பிரைவேட்டுக்கும் உண்டு. ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவருக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க, அந்த பிஎஃப் தொகையை வந்து 20 லட்சம் வந்து அதை கொடுக்குறாங்கன்னா அவர் ஓகே. இது ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ். ஒரு மிலிட்ரியில போய் ஒர்க் பண்றாரு, அவர் நம்ம ராணுவத்துல நம்ம நாட்டுக்காக போராடுறதுன்றதுனால அவருக்கு ஒரு சிறப்பு சலுகை. 50 வயசு ஆயிருந்தாலே ஒரு டிஃபென்ஸ் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அவர் ஈ கேன் ஓப்பன் இன் சீரியஸ் சிட்டிசன் அக்கௌண்ட். இப்போ வந்து 50 வயசு முடிஞ்சு 51 வயசுல மிலிட்ரில இருந்து திரும்பி வராரு ஒரு நபர் அப்படின்னா, அவர் வந்து எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எனக்கு சீனியர் சிட்டிசன் ஓபன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாருன்னா வந்து ஓபன் பண்ணி தரணும். இல்ல இல்ல உங்களுக்கு 60 வயசு ஆனாதான் ஓபன் பண்ண முடியும், நீங்க 55 வயசு ஆனாதான் ஓபன் பண்ண முடியும்னா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் 50. இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த ரிட்டையர்மெண்ட் கண்டிஷன்ல டிஃபென்ஸாகவும் இருக்கட்டும் அல்லது வேற ஒரு கம்பெனிலயோ ஒரு பிரைவேட் இது கவர்மெண்ட்லயோ இருந்து 55 வயசை கடந்து ரிட்டையர் ஆகிறாங்க இருந்தாலோ, மிலிட்ரியில இருந்து 50 வயசை கடந்து ரிட்டையர் ஆனவங்க யாரா இருந்தாலும் அந்த ரிட்டையர்மெண்ட் பலன்கள் இருக்கு பாருங்க, அந்த ஓய்வூதிய பலன்கள், பணப்பயன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இஎல் என்கேஷ்மெண்டா இருக்கும், கிராஜுவிட்டியா இருக்கும், அல்லது வேற ஏதாவது அரியர்ஸ் தொகையா இருக்கும், ஏதோ ஒன்னு அவர் ரிட்டையர் ஆன பிறகு வருது இல்லையா, அந்த தொகை வந்ததுல இருந்து 3 மாதத்திற்குள்ள அவர் கணக்கு ஆரம்பிச்சிடும். ரிட்டையர்மெண்ட் தேதிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பணம் அவர் கணக்குல வந்ததுல இருந்து 3 மாதத்திற்குள்ள அவர் வந்து இந்த கணக்கு துவங்கி இருக்கணும். இப்ப பார்ட்டா வருது. முதல்ல என்கேஷ்மெண்டா லீவ் போடுறாங்க 10 லட்சம். அது வந்து போன மாசம் 5ஆம் தேதி வருது. இன்னைக்கு என்ன தேதி? 16ஆம் தேதி. இன்னைக்கு வந்து அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். போன மாசம் 5ஆம் தேதி என் கணக்குல வந்து வெறும் 10 லட்சத்துக்கு ஓபன் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த மாசம் அவருக்கு வேற ஒரு பெனிஃபிட் வருது, திரும்ப வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மேக்ஸிமம் லிமிட் 30 லட்சத்துக்கு நீங்க கேட்கக்கூடாது. இவ்வளவுதான் பார்க்கணும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்க. ஸோ within 3 months from the date of receipt of retirement benefit, not from the date of retirement. ஜாயிண்ட் அக்கௌண்ட், மற்றதெல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் யார் கூட ஓபன் பண்ணலன்னா 2 or 3 அடல்ட். இங்க அப்படி இல்லை. ஸ்பௌஸ் கூட மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். ஸ்பௌஸ்னா கணவன் மனைவியோடோ அல்லது மனைவி கணவனோட மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். ஸ்பௌஸ் இப்போ வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வயது வரம்புகள்லாம். கணவனோ மனைவியோ வந்து ஜாயிண்டா சேர்த்துக்கிறீங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வயது வரம்பு கிடையாது. நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட்ன்றது சும்மா அவங்கள வந்து வயசானவங்க நடந்து போறவங்களுக்கு கையை பிடிச்சின்னு கூட கூட்டின்னு போறாங்க பாருங்க, அவ்வளவுதான். அந்த ஜாயிண்ட் மாதிரி தான் இது. ஏன் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்ல முதல்ல யார் பேர் எழுதுறீங்களோ, கணவனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவரை வச்சு அக்கௌண்ட் போகுறீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த தொகையும் அவருக்கு தான் சேரும். அதாவது லிமிட் 30 லட்சத்துக்கு வந்து ஒரு கணக்கு ஓபன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஓபன் பண்றாங்க. ஹஸ்பண்டுக்கு 65 வயசு, ஒய்ஃபுக்கு 58 வயசு, தாராளமா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இவருக்கு 65 வயசு ஆனதை வச்சுதான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது 30 லட்சமும் அந்த கணவருக்கு தான் போய் சேரும். இது கேஸ் 1. கேஸ் 2, கணவருக்கு 67 வயசு, மனைவிக்கு 62 வயசு. கணவரும் மனைவியும் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. கணவர் பேரை முதல்ல எழுதி மனைவி பேரை 2வதா எழுதுறீங்க, 30 லட்சம் ஓபன் பண்ணிக்கலாம். மனைவி பேரை முதல்ல எழுதி கணவர் பேரை 2வதா எழுதுறீங்க, தாராளமா 30 லட்சம் எடுத்துக்கலாம். இந்த மொத்த அமௌண்ட்டும் ஃபர்ஸ்ட் டெபாசிட்டருக்கு தான் போய் சேரும். தி ரைட் ஆஃப் த டெபாசிட் கன்ஃபர்ட் வித் ஃபர்ஸ்ட் டெபாசிட். அவ்வளவுதான். இந்த முழு தொகையினுடைய உரிமையும் முதல்ல யார் பேர் எழுதுறீங்களோ அவங்க தான் பொறுப்பு. ஆனா முதல்ல எழுதுறவங்க கட்டாயம் இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதற்கு தகுதி வாய்ந்த நபரா இருக்கும். அந்த 60 வயசு தாண்டி இருக்கலாம், அல்லது 55க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவராக இருக்கலாம், அல்லது மிலிட்ரியில ஒர்க் பண்ணி 50 மேல இருக்கலாம். சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் தான் என்னன்னா,
பல வகையான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இதுல எந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்தாலும் அத்தனை தனித்தனி அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணிடலாம். பட் சப்ஜெக்ட் மேக்சிமம் 30 lakhs. இதுதான் சரியா. இதுல வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிராஜுவிட்டி வாங்கிடுவாங்க, இஎல் என்கேஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க. டிஏ உயர்வு வந்த பிறகு திரும்ப கிராஜுவிட்டிலையும் இந்த டிஏ உயர்வு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு காசு. அதை கூட எடுத்துன்னு வந்து தனியா ஒரு அக்கௌண்டா ஓபன் பண்ணலாம். கண்டிஷன் வந்து 3 மாதத்திற்குள்ளதான் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு புதுசா ஒரு கிளாஸ் இருக்கு இதுல சேர்ந்து. சரியா, என்னன்னா இந்த 3வது பாயிண்ட் பாருங்க, ஸ்பௌஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எம்ப்ளாயி. If the government employee died due to harness on attaining the age of 50. இது வந்து ஒரு 4வது கேட்டகரி. முதல் கேட்டகரி 60 வயசான யார் வந்தாலும், 2வது கேட்டகரி 55ல அப்புறம் ரிட்டையர் ஆனவங்க, 3வது கேட்டகரி டிஃபென்ஸ்ல இருந்து 50க்கு மேல ரிட்டையர் ஆனவங்க. 4வது கேட்டகரி ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து பணியில் இருக்கும் போது பணியின் காரணமாக இறந்து போறாரு, டைடு டியூ டு ஹார்னஸ். ஆனா அவர் 50 வயதை கடந்து இருக்காருன்னா அப்போ அவருடைய ஸ்பௌஸ், அவர் இறந்து போயிடாரு, அவருடைய கணவரோ அல்லது மனைவியோ அவங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண மியூட் பண்ணுங்கம்மா. இப்போ இந்த மாதிரி ஒரு தனிநபர் வந்து இது ஒரு புது கிளாஸ். இது வந்து 4வது கேட்டகரி. அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவது யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னா இது ஒரு 4வது கேட்டகரி. அப்புறம் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மெச்சூரிட்டி பீரியட்? 5 years. மினிமம் டெபாசிட் 1000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000, மேக்சிமம் 30 lakhs. ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் whichever is less. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு, அவருடைய பெனிஃபிட்டே 29,50,000 அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறாரு. 29,50,000. அவர் ஏற்கனவே அவர் எஸ்பி அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் வச்சிருக்காரு, அவருக்கு பெனிஃபிட் வந்தது 28 லட்சம். சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நான் சொல்றது கேட்டகரி வந்து 55 வயசுல இருந்து 60 அல்லது 50 to 60 சொல்றேன். 60 வயசு ஆனவங்களை பத்தி நான் சொல்லல. ரிட்டையர் ஆகுறாரு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வருது, அது வந்து 28 லட்சம் வருது. அவருடைய எஸ்பி அக்கௌண்ட்ல ஏற்கனவே ஒரு 2-3 லட்சம் வச்சிருக்காரு. மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி 30 லட்சம் சொன்னீங்கன்னா 30 லட்சம் ஓபன் பண்ணி கொடுங்கன்னா பண்ணக்கூடாது. 30 lakhs ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் whichever is less. எது குறைவோ அதை எடுத்துன்னா. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2% தான். இன்ட்ரெஸ்ட் வந்து காலாண்டுக்கு ஒரு முறை பேமெண்ட் ஆகும், குவார்டர்லி பேயபிள். சரியா, எத்தனை கணக்கு வேணாலும் துவங்கிக்கலாம் ஒரு தனிநபர். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்து இதுல இருக்கு. எக்ஸ்டென்ஷன்ங்கிறது எவ்வளவுன்னா 3 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரியா, 3 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எத்தனை தடவை சார் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எத்தனை தடவைனாலும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணினே போகலாம். முன்னெல்லாம் வந்து 5 years இருந்தா 3 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அப்படிலாம் கிடையாது. 3 வருஷமா நீங்க எத்தனை தடவைனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்றீங்க இல்லையா, அது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ண பீரியட்ல முதல் 1 வருஷத்துக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது என்ன விதினே எனக்கு தெரியல. சில விதிகள்லாம் வந்து இப்ப இது தப்புன்னு நம்ம எடுத்துக்காட்டாதான் அரசாங்கம் மாற்றும். ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் எக்ஸ்டெண்ட் பண்ணது பீரியட்ல முதல் 1 வருஷத்துக்கு மட்டும். சரியா, இதை நீங்க தெரிஞ்சுங்க. அதே மாதிரி போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்டா எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டாருன்னா அந்த முதிர்வு தொகைக்கு பிஎம்ஐயும் உண்டு. அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம், ஈவன் பிஓல கூட இப்போ ஓபன் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, பிஓலையும் ஓபன் பண்ணலாம், செக் ஃபெசிலிட்டியில செக் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பேங்க் டு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் டு போஸ்ட் ஆஃபீஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா, அடுத்தது ஃபார்ம் 15G, ஃபார்ம் 15H அப்படின்னு 2 இருக்கு.
இது எதற்கு அப்படின்னா, ஒரு தனிநபர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூத்த குடிமக்கள் திட்டத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவருடைய வருமானத்தை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ண அரசாங்கம். ஏன் அப்படின்னா, அது அவருடைய வட்டியாக வருகின்ற வருமானத்துக்கு 50,000 மேல போனா இப்ப இன்கம் டேக்ஸ் உண்டு இல்லையா, அந்த இன்கம் டேக்ஸ் பிடிப்பதற்கு விலக்கு கேட்ட ஃபார்ம் 15G, ஃபார்ம் 15H. இந்த ஃபார்ம் 15G எந்த இடத்துல கொடுப்பீங்க? 60 வயசுக்கு கீழே இருந்தா. ஃபார்ம் 15H 60 வயசுக்கு மேல போகுது. சீனியர் சிட்டிசன் பேமெண்ட் வட்டியே எப்பெல்லாம் கொடுப்பாங்க? இது வந்து இப்ப மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த மாதம் தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரி. இதுக்கு முன்னாடி வந்து 31 மார்ச், 30/6 அப்படின்னு வரும். சரியா? இது ஒரு சேஞ்ச். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 மேல போனா டிடிஎஸ் 10% பிடிப்பாங்க. ஆனா 15G 50H எல்லாம் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து டிடிஎஸ்ஸே பிடிக்க மாட்டாங்க. 15Gயும் 15Hம் ஒரு கணக்கு துவங்கின ஒவ்வொரு வருடமும் முதல்லயே கொடுத்துடணும். சரியா? ஃபர்ஸ்ட் குவார்டருக்குள்ளேயே கொடுத்துடணும். 15G 15H கணக்கு துவங்கும் போது கொடுக்கறது அந்த நிதியாண்டுக்கு தான். ஒவ்வொரு நிதியாண்டும் துவக்கத்துல இதை கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுடைய ப்ரீ மச்சூர் க்ளோஷர் எப்போ பண்ணா அப்படின்னா, பிஃபோர் 1 இயர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எம்ஐஎஸ்ல 1 இயருக்கு க்ளோஸ் பண்ணவே முடியாது. இங்க எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆனா வட்டி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தர் கணக்கு துவங்கிட்டாரு, சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்ல கணக்கு துவங்கிட்டு போயிட்டாரு, அவர் பாட்டு கணக்கை கட்டிட்டே இருக்காரு, சாரி வட்டி வாங்கிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து ரெண்டு குவார்டர் முடிஞ்சிச்சு, 6 மாதம் முடிஞ்ச உடனே 2 குவார்டர் கூடிய வட்டி வாங்கிட்டு இப்போ வந்து எனக்கு பிஎம்சி பண்ணுங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் பிஎம்சி பண்ணுவார்னு நமக்கு தெரியாது, ஆனா வட்டி வாங்கின பிறகு பிஎம்சி பண்றதுனால அவர் எவ்வளவு வட்டி வாங்கினாரோ அந்த ரூபாயை அசல்ல பிடிச்சு கொடுப்போம். அதுதான் மீனிங் நோ இன்ட்ரெஸ்ட். சில பேர் வந்து நான் போட்ட காசு டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க, வட்டி வாங்கிட்டு மாத்திடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிஃபோர் 1 இயர் நோ இன்ட்ரெஸ்ட், பட் க்ளோஸ் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு மூத்த குடிமக்கள், இவங்களுக்கு திடீர்னு பணம் எப்போனாலும் தேவைப்படும், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட வந்து பணம் போட்டாங்கிறதுக்காக இந்த கம்பல்சரி வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சீனியர் சிட்டிசன்ல கிடையாது. 1 இயர் டு 2 இயர்னா 1.5%, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணா 1%, அங்க வந்து 1.5, இங்க வந்து 1.1. ஏன்னா இவங்க வயசானவங்க, அதனால இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் இவங்க வாங்குற வட்டி வச்சு இருக்கும் அப்படின்னு அரசாங்கம் ப்ரொசீவ் பண்ணி கம்மியான பிஎன்சி இது இந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கு டிடக்ஷன் பண்ணணும். இதே வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கனாலும் அவங்களுக்கு எதுவும் பிடிக்க மாட்டோம். இறந்துட்டது ப்ரீமெச்சூர் க்ளோஷராக கருதப்பட மாட்டாங்க. சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா முதல் 1 வருஷத்துல அவருக்கு வந்து பிஎன்சியே பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு கணக்கு துவங்கிட்டாருன்னா ஒருத்தர் கணக்கு துவங்கின முதல் 1 வருஷத்துல அவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், வட்டி நோ இன்ட்ரெஸ்ட்ல போயிடலாம். ஆனா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண பாவத்துக்கு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் பிஎன்சியே பண்ண முடியாது. அந்த 1 இயருக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல அவர் பிஎன்சி பண்ணாங்கன்னா அவருக்கு எந்த வட்டி பிடிக்கமும் இல்லை, அவர் பார்த்து. பிஎன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டெத் க்ளோஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் பெக்யூலியரா வரும். என்ன அப்படின்னா, சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து ஒரு மூத்த குடிமக்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கீம். வட்டி விகிதம் 8.2%, இருக்கிறதுலே ஹையஸ்ட். அதனால இந்த ஸ்கீம்ல டெத்துக்கு க்ளோஸ் பண்ணும்போது அந்த மூத்த குடிமக்கள் உயிரோடு இருந்தாங்க பாருங்க. ஸோ டில் த டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் சீனியர் சிட்டிசனுடைய வட்டி விகிதம் அப்ளிகபிள் ஆகும். அந்த பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான், நாட் கம்ப்ளீட்டட். ஸோ ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு 10ஆம் தேதி இறந்து போறாருன்னா 10ஆம் தேதி வரைக்கும் 8.2 ஆகும். 11க்கு அப்புறம் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இது வந்து ரொம்ப முக்கியமான விகிதம். எம்ஐஎஸ்ல எல்லாம் கிடையாது. எம்ஐஎஸ்ல எடுத்துட்டு வந்து அவர் வட்டியெல்லாம் வாங்கிட்டு கூட கொண்டு வந்து 5 வருஷம் கழிச்சு கூட கிளைம் க்ளோஷர் கொடுக்கலாம். ஆனா சீனியர் சிட்டிசன்ல நீ எப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் இதான் ரூல்,
அந்த டேட் அவர் இறந்த தேதி நீங்க டேட் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் சீனியர் சிட்டிசன் வட்டியை கொடுப்போம். அதுக்கு மேல சீனியர் சிட்டிசன் வட்டி ஆட்டோமேட்டிக்கா தானே போயிருக்கும், அதை பிடிச்சிட்டு தான் கொடுப்போம். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது கண்டிஷன் தான் சொல்றோம். ஹஸ்பண்டுக்கு 60 வயசா இருந்தா பரவாயில்ல, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 50 வயசா இருந்தா கூட நீங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் கேட்டகரியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். கணவர் வந்து இறந்து போயிட்டாரு, மனைவிக்கு வந்து 60 வயசு இல்லை அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமு, மூத்த குடிமக்களுக்கும் இருக்குது. இந்த அம்மா கணக்கு துவங்கும் போது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது சும்மா கூட வந்து அவருக்கு ஒரு உறுதுணைக்கு தான் ஜாயிண்ட், இவங்களுடைய உரிமை எதுவும் அங்க கிடையாது. ஏன்னா 60 வயசான நபர் முதல் நபருக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல மொத்த உரிமையை இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ ஒய்ஃபுக்கு வந்து 60 வயசுக்கு வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் தான் பண்ணலாம். சப்போஸ் அவங்களுக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கு 65 வயசு ஆயிடுச்சு, ஒய்ஃபுக்கு 61 வயசு ஆயிடுச்சு, அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரு அக்கௌண்ட் தான் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல அவங்க ஷி கேன் கண்டினியூ. ஆனா வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் இந்த தேர்தல இறந்துட்டாங்க, எனக்கும் 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேஒய்சி கொடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இதே சீனியர் சிட்டிசன் வட்டி விகிதமே தொடரும். இதுல ஒரு பெக்யூலியரா ஒரு ரூல், எப்படி வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு சொன்னனோ அந்த மாதிரி இதுல இன்னொரு பெக்யூலியர் ரூல். ஹஸ்பண்டுக்கும் 60 வயசு ஆயிடுச்சு, ஒய்ஃபுக்கும் 60 வயசு ஆயிடுச்சு, 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் முதல்ல சொன்ன கண்டிஷன். சினாரியோ 2 வந்து ஹஸ்பண்டுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவங்க வந்து ஒரு 10 லட்சம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, 10 லட்சம் ஜாயிண்டா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ஒய்ஃபுக்கும் 60 வயசு ஆயிடுச்சு. முதல் அக்கௌண்ட்ல ஹஸ்பண்ட் பேர் எழுதியிருக்காங்க, அதுக்கு 10 லட்சம். ரெண்டாவது சினாரியோ ஒய்ஃப் பேரை முன்னாடி எழுதி, அப்போ ஒய்ஃபுக்கு தான் அந்த உரிமை இருக்கு ரெண்டாவது அக்கௌண்ட்ல, அதுல ஒரு 10 லட்சம் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இறந்து போயிடும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும் சார், 30 லட்சம் ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஓபன் பண்ணலான்னு இருக்கு, இந்த 2 அக்கௌண்ட்டும் தனித்தனியா பார்த்தா 10 லட்சம் தானேன்னா அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு சேர்ந்து தனித்தனியா அவங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் தான் பண்ணணும். இப்போ ஹஸ்பண்டு ஃபர்ஸ்ட், ஒய்ஃப் பேர் ரெண்டாவது எழுதியிருக்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, ஒய்ஃப் பேர்ல இருக்கிற அக்கௌண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிடும். சரியா? இது வந்து ஒரு வித்தியாசமான ரூல். ஏன்றதுதான் நமக்கு தெரியும். க்ளோஷர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் 5 வருஷம் கழிச்சு தான் க்ளோஸ் பண்ண முடியும். பிஎம்ஐ எஸ்பி ரேட் அக்கௌண்ட். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நான் முதலே சொன்னேன், எத்தனை தடவை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்பி ஆர்டர் நம்பர் 22/23. இந்த 22/23 மறக்கவே கூடாது. நீங்க பல முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்தது இந்த எஸ்பி ஆர்டர் 22/23. ஸ்ட்ரெயிட்டவே வந்து கொஸ்டின் வந்து எஸ்பி ஆர்டர் 22/23 பத்தி கூட கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்லயே எஸ்பி ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு வரி தான் இருக்கு, அவ்வளவுதான், ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. அதனால எஸ்பி ஆர்டர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்றது எந்த எஸ்பி ஆணையில வந்தது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்கலாம். அப்ளிகேஷன் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த முதிர்வு தேதியிலிருந்து 1 வருடத்துக்குள்ள அவர் கொடுத்துரும். சரியா? ஆர்டிலையும் அப்படி, ஆர்டில அப்படி கிடையாது, கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வித் ஆர் வித்தவுட் டெபாசிட். இந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல அவரால் அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியாது. இதை நம்ம முதல்லயே பார்க்கணும். அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன சார் பெனிஃபிட்னா, பேப்பர் தான். கேஒய்சி இது அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கொடுக்க வேண்டியதில்லை, வித்ட்ராயல் ஃபார்ம் கொடுக்க வேண்டியதில்லை, பேயிங் ஸ்லிப் கொடுக்க வேண்டிய, நமக்கு ஒரு 10 டிரான்சாக்ஷன் உடைய வேலை குறையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரியா? அதுதான் வந்து இந்த ஸ்கீமுடைய இந்த எக்ஸ்டென்ஷனோட பெனிஃபிட். அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டியில என்ன வட்டி விகிதம் இருக்கோ அதான். இப்போ 8.2ல கணக்கு ஆரம்பிச்சிருக்காரு, 5 வருஷம் கழிச்சு 7% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சீனியர் சிட்டிசனோட வட்டி விகிதம். அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் 7% தான் வட்டி கொடுக்கும். அந்த 60 மாசம் முடிஞ்சு 61வது மாசத்துல இருந்து 7%க்கு மாறிக்கும் கணக்கு ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப். சரிங்களா? அவ்வளவுதான். பிபிஎஃப் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஏதோ டவுட் கேட்டீங்களா? என்னம்மா சார், ஒருத்தர் ஆர்டி டிஸ்கண்டினியூ ஆயிடுதுங்க சார். பட் வந்து அவங்க மெச்சூரிட்டிக்கு அப்புறம் தான் சார் க்ளோஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த இன்ட்ரெஸ்ட்
எஸ்பி இன்ட்ரெஸ்ட் வருங்களா இல்ல ஆர்டி இன்ட்ரெஸ்ட் வருமா? ப்ரொபோர்ஷனேட் வட்டி வரும். ப்ரொபோர்ஷனல். ப்ரொபோர்ஷனேட் வட்டி. அது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபுல் மெச்சூரிட்டி வேல்யூ வந்தா எவ்வளோ, இவங்க எவ்வளவு கட்டியிருக்காங்க, எத்தனை மாசம், அதுக்கு எவ்வளவு வரும், அது ஓகே ஆட்டோமேட்டிக்கா சார். சேஞ்ச் பண்ணும். சரிங்க சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். வேற யாராவது டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சார் டவுட் சார். சார் டிடி எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட் எவ்வளவு நாள் கழிச்சு சார் பிஎம்சி பண்ணலாம்? பிஎம்சி எப்போ நான் கட்டிக்கலாமா? இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் மாதிரி அதுல எதுவும் கண்டிஷன் கிடையாது. ஓகே சார். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா எப்ப வேணா இது பிஎம்சி பண்ணிக்கலாம் டிடில. பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் செக் லீவ்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு வந்து 10 சொல்லிருந்தீங்களா சார் ஃப்ரீயா? அது ஃபினான்ஷியலா இல்ல கேலண்டர் இயராங்க சார்? அது ஃபைனான்ஷியல் இயர் தான். சாரி, கேலண்டர். செக்குக்கு வந்து கேலண்டர். ஓகே சார். தேங்க்ஸ் சார். சார் ஒரு நிமிஷம். ப்ரொடக்டிவ் சேவிங் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அந்த 100 ரூபாய் டினாமினேஷன் தான் ஒருத்தவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் இது பண்றது. அந்த 1% இன்னொரு 100 போட்டுக்கலாமா? அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப் 100 போட்டிருந்தாலும் அதுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்களா? நான் சொன்னேன்மா, இப்ப நாம வந்து ஸ்பிளிட் அக்கௌண்ட் தான் போட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வந்து 10 100 ரூபாய் தான் போட்டுக்கிறோம். நம்ம இந்த எலிஜிபிலிட்டியில இருந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு என்ன மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கோ அதான் முதல் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. மீதி 9 அக்கௌண்ட் சாதாரணமா க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்க சார். 10 அக்கௌண்ட் வச்சிருக்கேம்மா நானு. 10 அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபாய்மா. 10 100 ரூபாய் அக்கௌண்டா ஸ்பிளிட் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். 18 வயசுல இருந்து எனக்கு 55 வயசுக்குள்ளதான். 24 மாசம் முடிஞ்சிடுச்சு. டிஃபால்ட் கிடையாது, லோனு எடுக்கல. இந்த 4 கண்டிஷனையும் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இந்த ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் ஸ்கீம்ல க்ளோஸ் பண்ணும்போது நான் போய் 10 அக்கௌண்ட்டும் ஃபார்ம் நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் ஸ்கீம் ஒண்ணு இருக்குன்னு பப்ளிக்கு தெரியாது. அவங்க எடுத்துன ரூல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு அவ்வளவு டீடைலா நான் சொல்லலை, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்துருக்கோம். எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு முதல்ல வந்து நம்ம ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் ஸ்கீம்ல கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் நார்மல் க்ளோஷர் டெத் கிளைம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் எத்தனை கொடுக்குறேன்னா 10 அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட்டுக்கு முழு மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க. மீதி 9 அக்கௌண்ட்டுக்கு ஆக்சுவலா என்ன எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டோ அதை போட்டு கொடுத்துருவாங்க. நானே ஒரு 2000 ரூபாய் ஆர்டி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளவு வருது. ஆனா அதெல்லாம் இப்ப சிஸ்டம் பண்ணுது கரெக்டா. சரிங்களா? சில பேர் வந்து சார் எனக்கு இது அதிகமா வருது, மெச்சூரிட்டியே வரல, தப்பா வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போய் பார்த்தா பிஎஸ்எஸ் வரும். ஓகே சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் பிஓல என்னென்ன அக்கௌண்ட் சார் ஓபன் பண்ணலாம்? எல்லா அக்கௌண்ட்டுமே ஓபன் பண்ணிக்கலாமா சார் கேஷ் மோட்ல? கேஷ் மோட்ல பண்ண முடியாதுமா. கேஷ் மோட்ல டிடி எஸ்பிஐ ஆர்டி தான்மா. மீதி எஸ்எஸ்சி மீதி எல்லாமே வந்து செக். பிபிஎஃப், சர்டிபிகேட்ஸ், சீனியர் சிட்டிசன், எம்ஐஎஸ் எல்லாமே செக் தான். அது மட்டும் கிடையாது, சப்சிக்வெண்ட் மோட நீங்க செக்ல தான் வாங்கணும். அது ஞாபகம் வச்சுங்க. கணக்கு துவங்குறது மட்டும் இல்ல, சப்சிக்வெண்ட்டும் செக்ல தான் வாங்கணும். பிஓல. ஓகே சார். எம்ஓ புக் பண்ண முடியுமாங்க சார்? ஏன்னா எம்ஓ நம்ம சம்பந்தம் எம்ஓ தாராளமா. பிபிசிஓடிங்க சார்? பிபிசிஓடி பண்ண முடியும். ஓகேங்க சார். பண்ண முடியும். எஸ்பி, ஆர்டி, டிடி, எஸ்எஸ்ஐ இது 4 மட்டும் தான் பிஓல கேஷ் மோட்ல ஓபன் பண்ண முடியும். டெபாசிட் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதுல லிமிடேஷன் இருக்குது, 50,000 ரூபாய் தான். ஓகேங்க சார். ஆமா, கேஷ் கொடுத்து பண்ண முடியும்னா இதுதான் பண்ண முடியும். மீதி எல்லாம் செக் தான். எல்லா அக்கௌண்ட்டும் எங்கேயும் ஓபன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. நிச்சயமா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள மாதிரி இருக்கும். தொடர்ந்து அடுத்த வகுப்பு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெறும். அதற்கான லிங்க் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனுப்புவோம். கண்டிப்பா எல்லாரும் நீங்க பாடத்தை பாருங்க, ரிவ்யூ பண்ணுங்க. அதே போல நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாம் இப்ப ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் பண்ண உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லா இருக்கும். இப்ப சென்னையில சில ஸ்கூல்லாம் இருக்கு,
அந்த ஸ்கூல்ல பார்த்தா எப்ப பார்த்தாலும் கேள்வி கொடுத்துட்டே இருப்பாங்க. பசங்க பாவமா இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா அவங்க தயார் பண்றது வந்து 100% தயார் பண்றாங்க. அப்பதான் ஒரு 90-95 வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்களும் ஆகணும்னு எங்களோட ஆசை. எங்க டியூட்டர் எல்லாரோட ஆசை வந்து நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணணும், நீங்க எல்லாருமே நல்ல நாளைக்கு கிளார்க் ஆகி உட்காரணும், உங்களெல்லாம் பார்த்து நாங்க மகிழ்ச்சி அடையணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனால நிச்சயமா அதுக்கு நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணுங்க, நல்லா படிங்க, உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாம முழுமையா ட்ரை பண்ணுங்க. வித் திஸ் டுடே வி ஆர் எண்டிங் அவர் கிளாஸ். திருப்பி சாட்டர்டே அன்னைக்கு சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவரிபடி. தேங்க்யூ.